அன்ஷிகா மோத்வானி கடந்த 2011ஆம் ஆண்டு ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான எங்கேயும் காதல் என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழி படங்களிலும் நடித்து வந்தார். தமிழில் நடித்த முதல் படமே ரசிகர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றது. அதன் பின்னர் தனுஷுடன் மாப்பிள்ளை, விஜயுடன் வேலாயுதம், சூர்யாவுடன் சிங்கம் 2 என்று பல வெற்றி படங்களில் நடித்து இருந்தார். அத்துடன் நிறுத்தாமல் பிரியாணி, மான் கராத்தே, வாலு, அரண்மனை 2 என்று அடுத்தடுத்து ஹிட் படங்களில் நடித்து டாப் நடிகையாக வலம் வந்தார். அதே சமயத்தில் திடீரென உடல் எடை குறைத்து ஆள் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறினார். இதன் விளைவாக தமிழ் சினிமாவில் வாய்ப்பு வருவது குறைந்தது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு சோஹா கட்டாரியா என்ற தன்னுடைய நண்பரையே திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு அன்ஷிகா தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார். சினிமாவில் மட்டுமல்லாமல் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் கெஸ்டாக கலந்து கொண்டு வருகிறார். சினிமா, சின்னத்திரை என ஆக்டிவாக இருக்கும் அன்ஷிகா அவ்வப்போது சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் பகிர்வார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அன்ஷிகா கடந்த சில மாதங்களாக கணவரை பிரிந்து அவருடைய அம்மாவுடன் வாழ்ந்து வருவதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது என அவருடைய கணவர் விளக்கம் கொடுத்துள்ளார். ஆனால் இது குறித்து நடிகை அன்ஷிகா தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலும் தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது.